நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. தலைவரோட தரிசனத்துக்கு எல்லாரும் சிறப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாரும் என்னென்ன புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணாம இன்னும் வெயிட்டிங்ல இருக்கீங்களா? 9 மணி ஷோக்காக வெயிட்டிங்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா காலையில முதல்ல தலைவரை 9 மணிக்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட விசாரிச்சும் போது எல்லாருமே வந்து 9 மணி ஷோ பார்க்கறது தான் ஆர்வமா இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தலைவருடைய ரெக்கார்டை தலைவரே வந்து முறியடிக்க முடியாத அளவுக்கு இது எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஜெயிலர் 2 வந்தா முறியடிக்கணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உலகம் பூரா 107 நாடுகளில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய வரவேற்புங்க. அதாவது இந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு ப்ரொமோஷனே பண்ணலங்க. ஆனாலும் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான நியூட்ரலா வந்து உற்சாகமா மிகப்பெரிய வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து அனைத்து கண்ட்ரிலையும் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்லாம் வேற லெவல்ல இருக்கு. இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவருடைய படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து புக்கிங் ஆனதே இல்லைங்க. ஃப்ரீ புக்கிங் இந்த தடவை பிச்சு உதறுதுங்க. அது ஏதோ தலைவருடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக லோகேஷ் கனகராஜ், காம்போ, அமீர் கான், நாகார்ஜுனா எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த படம் வேற மாதிரி ஒரு சக்சஸ் கொடுக்க போகுது. இந்தியாவை திரும்பி பார்க்குற, இந்தியாவை மற்ற நாடுகள் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட்டு இந்த படம் கண்டிப்பா ஹிட் அடிக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா 100 பாஷாக்கு சமம் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா சொன்னாரு. 100 பாஷாலாம் வேணாங்க, ஒரே பாஷா மாதிரி இருந்தாவே போதுங்க. வேற மாதிரி ஒரு பூஸ் பம்ப் கிரியேட் பண்ற சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஷாவோட ஹிட்டுக்கு காரணம் அந்த பூஸ் பம்ப் சீன்ஸ் தான். தலைவருடைய பூஸ் பம்ப் சீன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, கதை மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு கதை, ஒரு அழுத்தமான ஒரு கதை வந்து இருந்துச்சு அப்படின்னா போதுங்க, இந்த படம் வேற ஒரு மாதிரி இருக்குங்க. ஃப்ரீ புக்கிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 500 கோடி தாண்டிருச்சு. படம் ரிலீஸ் ஆகி படம் மட்டும் சக்சஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஷோ வந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி ஒரு ரெக்கார்டை இந்த படம் படைக்க போகுது. எல்லாரும் 14ஆம் தேதி வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங்.